ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா பீரியடில் எல்லாம் வீட்டில் இருங்க. வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க. சோஷியல் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 4 வீடியோவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் பிடிச்சிருந்துச்சிங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நான் லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ரீகாலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னது லாஸ்ட் வீடியோவில் என்ன 4 வீடியோலையும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக செஷன் அதே தான். வேறு என்னென்ன இந்த செஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீகால் பண்ணுறது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வித்து வந்து எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஆரம்பிப்போம். அது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சேனலில் நீங்கள் பார்க்காம விட்டுருந்தா கூட ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போலேருந்து பாருங்கள். இப்போ ஏன்னா ரீகால் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நடத்தினா தான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம்பிள் போட்டுட்டு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் உங்களுக்கு போக போகிறேன். ஓகேங்களா? எல்லோரும் வந்து என்ன பண்ணணும், நோட்டு இருந்துச்சுன்னா எடுத்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? யாரும் வந்து விடாமல் பாருங்கள். எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் எளிமையாக தான் நடத்துவேன். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எடுத்துக்காட்டுகள் சொல்கிறப்ப கண்டிப்பாக நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை பார்த்து இந்த வீடியோவை வந்து பார்த்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கங்க. சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு பாஸ் பண்ணி நீங்கள் நோட்டில் இருந்து எழுதி ரைட் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி நான் நடத்துறதை உங்களுக்கு எளிமையாக தான் நடத்த போகிறேன். ஸோ வாங்க, லேட்டஸ்ட் கோ டு த டாபிக்ஸ். என்னென்ன ரீகால் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். 9th ஸ்டாண்டர்டில் எத்தனை 9 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா? 9 சாப்டர் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைகளா எல்லாம் கவனிச்சுட்ருக்கீங்களா? என்னென்ன சாப்டர்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ரைட். ஒரு வாட்டி சொல்கிறேன். நானே ஒரு வாட்டி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னென்ன? செட் லாங்குவேஜ், ரியல் நம்பர்ஸ், அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மாதிரி வந்து 9 சாப்டர்ஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்கிறத பார்த்தோம். அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் என்னென்ன யூசஸ் இருக்குது, நம்ம அன்றாட லைஃப்பில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் சொன்னேன். சரிங்களா? அது வேறு ஏதாவது டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்களா என்னென்னு தெரியல. இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருப்பாங்க. இதனால் வந்து நம்ம லைஃபுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே பண்ணுற எல்லா ஹையர் ஸ்டடீஸ்க்கும் 9th தான் வந்து பேசிக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனால் 9th வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும், இதை வந்து விட்டுட்டு போகக்கூடாது, இதோட முக்கியத்துவம் என்ன, 9th படிக்கிறதுனால என்னென்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொன்னேன். அதனால தான் 9thலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் 10th 11th 12thலாம் வந்து பப்ளிக் ஓரியன்ட், அது நடத்தாமல் 9thலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன். சரிங்களா? அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்த்தோம், என்னென்ன யூஸு. 2வது வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது வீடியோவில் இந்த செட் லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜ் என்ன தமிழில் சொன்னோன்னா கனமொழின்னு சொல்லலாம். இது மாதிரி செட் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன டெஃபனிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணோம், ஓவர்லேயாக எழுதி போட்டிருந்தேன். என்ன பண்ணேன், ஓவர்லேயாக இங்கே டிஸ்பிளே காட்டியிருந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷோ பண்ணியிருந்தேன். அதை கண்டிப்பாக நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நான் காப்பி பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். சரிங்களா? அப்படி காப்பி பண்ணாதவங்க லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்து அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்கிறது விளக்க சொன்னேன். ஏன்னா ஒரு வாட்டி அப்படியே நடத்துகிறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் உங்கள் ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக நடத்திட்டு டிட்டோன்னு போயிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு அன்னெசரியாக ஒரு லென்த்தியாக ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், லென்த்தியாக ஃபீல் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட். ஓகே, ரைட். ஏன்னா அது மாதிரி லென்த்தியாக ஃபீல் கிடைக்கும். அந்த லென்த்தியாக ஃபீல் கிடைக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம ஈஸியாக இவ்வளோ தான் மேட்டர், இவ்வளோ தான் இதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சுருக்கமாக பார்த்துட்டாவே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் செட் லாங்குவேஜா, இதோட பேசிக்ஸ் தான் இங்கே படிக்க போகிறோமா, அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்த்தோம். 3rd வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, செட் லாங்குவேஜ்னால் என்ன, செட்டுனா என்ன, நொட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அப்படின்னு நடத்தினேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சினேன், பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைங்கிறத லாஸ்ட் காலில் பார்த்துங்க, இல்லாட்டி இப்போ சொல்ல போகிறேன். அடுத்தது 4வது என்ன பார்த்தோம், செட்டோட ஃபார்ம்ஸு, செட்டோட முறைகள். 3 முறைகள் இருக்குது. அந்த 3 முறைகளை பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் செட் இருக்குது. அந்த செட்டை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இதுதான் 4வது வீடியோவில் பார்த்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரீகால் பண்ண போகிறேன்.
இந்த எக்ஸசைஸ் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், இதை ரீகால் பண்ண போகிறோம். அதனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள், பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சரி வாங்க, லெட் அஸ் கோ டு த டாபிக்ஸ். ஓகே, வெரி குட். எல்லாம் படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, பார்த்துட்ருக்கீங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னங்க பார்த்தோம், செட் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜ்னால் என்னங்க அப்படின்னா கனமொழி, தமிழில் வந்து கனமொழின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கணித வாயிலாக வந்து ஏங்க செட் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, பொருள் எல்லா பொருளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோம். நிறைய பொருட்கள் என்னது, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், இதுமாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, இதுமாதிரி எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் கடைக்கு தேவைன்னா அவர் சேல்ஸ் பண்ண என்னென்ன பண்ணுவார், ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அதே மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருன்னா என்ன பண்ணுவார், அவர் வந்து டேப்லெட்ஸ் இது மாதிரிலாம் எக்ஸட்ரா சேகரிப்பார், கலெக்ட் பண்ணுவார். ஓகேங்களா? இது மாதிரி சேகரிக்கப்பட்ட தொகுப்பு விவரத்தை வந்து எது வழியாக இருக்கலாம், செட் லாங்குவேஜ் வழியாக நம்ம அறிய முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து செட் லாங்குவேஜ்க்குரிய இது. ரெண்டாவது வந்து செட்டுனா என்னென்னு பார்த்தோம். செட்டுனா தமிழில் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் குழந்தைகளா, கவனிச்சிட்ருக்கீங்களா? ஓகே, கவனிச்சிட்ருக்கீங்க, வெரி குட். இப்போ செட்டுனா என்ன சொல்லலாம், கணம். என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்கள்? வெரி குட், கணம்னு சொல்லலாம். சரிங்களா? கணம்னு சொல்லலாம். அந்த கணத்தை வந்து நம்ம எப்படி கணம்னு சொல்கிறோம், ஏன் செட்டு வந்து என்னென்னு செட்டுன்னு சொல்கிறோம், அந்த செட்டுக்குரிய டெஃபினிஷன் என்ன, வரையறை என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். செட்டுன்னா பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போகிறப்ப ஒரு காய்கறி வாங்க போகிறோம்னு வச்சுங்க. அங்கே என்னென்ன காய்கறி வாங்குவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஒரு காய்கறி, உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி ஒரு 4-5 பேர் சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்கள்? வெரி குட். பீன்ஸு, சொல்லுங்கள். வெரி குட். கேரட், வேறு என்ன வாங்குவீங்க, பிரிஞ்சால். இது மாதிரி காய்கறிகளை வந்து வாங்குவீங்க. இதோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு பண்பு இருக்காங்க. இங்கிலீஷில் சொன்னால் என்ன சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னென்னு சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு பண்பு இருக்குது. இது மாதிரி தனித்தனியாக உற்று நோக்காமல் ஒரு டோட்டலாக ஒரு அப்சர்வ் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், டோட்டலாக அப்சர்வ் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இருக்குது, கேரட்டு, காய்கறி, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், எல்லாம் டோட்டலாக சொல்கிறது பேர் சொல்லுங்கள், காய்கறிகள்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோமா. இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறது வந்து தனியாக. இதை பார்த்தீங்கன்னா பீன்ஸு ஒரு நான் எழுதி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதோட உருவம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பீன்ஸு உருவம் இருந்துச்சுன்னா அதை பீன்ஸுன்னு சொல்லுவீங்க. அதுமாதிரி கேரட்டோட படம் இருந்துச்சுன்னா நம்ம பிக்சர் இருந்துச்சுன்னா கேரட்டுன்னு சொல்லுவீங்க. கத்திரிக்காயோட படம் இருந்துச்சுன்னா பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? இது மாதிரி சொல்லிடுவீங்க. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலிட்டி, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு சொல்லிடுவீங்க. இல்லைங்க இது டோட்டலாக இதெல்லாம் என்ன எதை சார்ந்துங்க அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு இதை நல்லா உற்று நோக்கணும்னா என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணோம்னா இது எல்லாமே சேர்த்து காய்கறிகளுக்குள்ளே வர்ற காய்கறிகள் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ்குள்ளே தான் எல்லாமே வருது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், செட்டுன்னு சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லுவோம், தமிழில் கணம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கணம்னு சொல்லுவோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் இது அப்படி தான் டோட்டலாக சொன்னோம்னா உற்று நோக்கணும்னா அதை தான் வந்து செட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்சர்வ் பை கேரக்டரிஸ்டிக்ஸ் சர்ச் கலெக்ஷன் இஸ் கால்டு செட் அப்படிம்போம். சரிங்களா? இதே வந்து செட்டு இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னா இல்லை, வேறு அடுத்த டெஃபினேஷன் என்ன, இதோட டெஃபினேஷன் இதுதான் கரெக்டான டெஃபினேஷனா அப்படின்னா கிடையாது. என்ன இது செட்டுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுங்க. செட்னா என்னன்னு சொல்லணும், வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு ஏ செட். அதுதான் வந்து என்னது செட்டோட டெஃபினேஷன். என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்கள். என்ன சொல்லுவோம், வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு எ செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு கடைக்கு போகிறீங்க, இது மாதிரி கேரட்டு,
பீன்ஸு, பிரிஞ்சால், இது மாதிரி வேறு நிறையா இருக்குது. இதெல்லாம் செட்டாக இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் வந்து என்னது வெஜிடபிள்ஸுங்கிற ஒரு செட்டு. வெஜிடபிள்ஸுங்கிறது ஒரு செட்டு உங்களுக்கு ஏற்கனவே இப்போ சொன்னேன். இப்போ இந்த செட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது உள்ளார ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ டிவின்னு எடுத்துகிட்டு போய் எல்டிவி கூட்டு டிவின்னு எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது செட்டுன்னு சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். செட்டு இல்லை. ஏன் செட்டு இல்லை அது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் செட்டு இல்லை? டிவின்னு இது வந்து அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு செட்டுக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். செட்டுனா இது வரிசையாக இருக்குது. இதெல்லாம் காய்கறிகளை கொடுக்குது. கேரட்டு, பீன்ஸு, பிரிஞ்சால் இதெல்லாம் காய்கறிகள் கொடுக்குது. இதை வந்து வெஜிடபிள்னு சொல்லுவோம். இல்லை வெஜிடபிள்ங்கிற செட்டுன்னு சொல்லிடுவோம். இல்லை இதுக்குள்ளே வந்து டிவி எடுத்துகிட்டு போனால் வெஜிடபிள் செட்டுன்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ என்னன்னு சொல்லுவோம், எல்லாமே வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்புகளின் தொகுப்புகள் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கணம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கணத்துக்குரிய டெஃபினிஷன். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம்னு சொல்லுவோம். சரிங்களா? புரியுதுங்களா இப்போ? ஓகே, வெரி குட். இது மாதிரி இருக்குது. இதை ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கங்க, பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த செட்டோட டெஃபினிஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது மட்டுமா அப்படின்னா, செட்டை வந்து வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, செட்டை வந்து நொட்டேஷன் அப்படிங்கிற குறியீடுகள் மூலமாக எப்படிலாம் குறிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். குறியீடுகள் மூலம் ஒரு 4 ரூல் இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட், கவனிச்சிட்ருக்குங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 4 குறியீடுகள் 4 முறைகள் மூலிமா குறிக்கலாம். புக்கில் இருக்க டெஃபினிஷன் என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நொட்டேஷன்ஸ். நொட்டேஷன்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நொட்டேஷன்ஸ். இந்த நொட்டேஷன்ஸை வந்து எப்படி நம்ம செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், அது எப்படி ரைட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி நொட்டேஷன் மூலிமா தான் ஒரு செட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரு சில இது இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா,
ஓகே, ஏன் எப்படின்னா இந்த நொட்டேஷன்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, a set is usually denoted by the capital letters of the English alphabets அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆங்கில தலைப்பெழுத்துக்களில் தான் வந்து ஒரு செட்டை வந்து நம்ம குறிக்க வேண்டும். அது என்னென்ன குறிக்கலாம்னா ஏ பி அப்படின்னு சொன்னால் பி கியூ எக்ஸ் ஒய் இது மாதிரி இங்கிலீஷ் லெட்டரில் தான் வந்து ஒரு செட்டை வந்து டினோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் இஸ் ரிட்டன் வித்தின் கேர்லி ப்ராக்கெட்ஸில் எழுதணும். கேர்லி ப்ராக்கெட்ஸ்னால் என்ன பண்ணணும், இதுதான் வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கேர்லி ப்ராக்கெட்னு. இந்த எல்லா உறுப்புலையும் இந்த ஒரு செட்டில் உள்ள எல்லா உறுப்புலையும் எப்படி எழுதணும், எல்லா உறுப்புலையும் வந்து இந்த கேர்லி அடைப்பு குறி, இந்த வில் அடைப்பு குறின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த வில் அடைப்பு குறிக்குள்ளே தான் எல்லா உறுப்புகளையும் எழுத வேண்டும். சரிங்களா? இதுதான் இங்கே. அதனால் இந்த ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் இஸ் ரிட்டன் வித்தின் கேர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ரைட். அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் எ செட் ஏ, அல்லது என்னன்னு சொல்லுவான், எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஏன்னு சொல்லலாம். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, வி ரைட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படி இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த இதில் தான் நம்ம குறித்து எழுதணும். ஒரு செட்டை வந்து இப்படி தான் எழுதணும். அந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே எக்ஸுங்கிற எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏங்கிற கணத்துக்குள்ளே எக்ஸுங்கிற உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத இந்த குறியீடு மூலிமா தான் குறித்து எழுதணும். சரிங்களா? இது மாதிரி தான் இந்த குறியீடு மூலிமா தான் குறித்து காட்டுவோம். அதே மாதிரி ஒரு உறுப்பு வந்து எக்ஸ் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் எ செட் ஏ அப்படின்னா, செட்டுக்குள்ளே வந்து அந்த எலிமெண்ட் இல்லை, எக்ஸுங்கிற எலிமெண்ட் இல்லை, மெம்பராக இல்லை அப்படின்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொன்னாலோ எப்படி எழுதணும், நம்ம வி ரைட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இந்த மாதிரி குறியீட்டில் தான் எழுதணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது புக்கில். அந்த எக்ஸாம்பிளை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த நொட்டேஷன்ஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகேங்களா? ரைட். என்ன எக்ஸாம்பிள்னால், இப்போ வந்து ஐபிஎல் டீம், ஐபிஎல் நல்லா இப்போ கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்க, வீட்டில் தான் வைப்பீங்க, கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்க. ஐபிஎல் டீம் விளையாடுதுங்களா, ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் எல்லாமே விளையாடுறத பார்ப்பீங்க, டிவியில் பார்த்துட்ருப்பீங்க. அதில் சென்னை டீம் விளையாடுதுங்களா, தெரியுதுங்களா? சென்னை டீம் விளையாடும். அதில் வந்து என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? வெரி குட், தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதில் யார் யார் இருக்காங்க, தோனி, ஜடேஜா, அஸ்வின், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வாட்சன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து அதை வந்து நம்ம ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். புக்லேயும் அதில் தான் அதே தான் இருக்குது. சரிங்களா? ஏங்கிற அந்த செட்டு பேர் என்ன, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏங்கிற செட்டை வந்து டினோட் பண்ணணுமா? ரைட். அதை வந்து என்ன, கேர்லி ப்ராக்கெட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கேர்லி ப்ராக்கெட்ஸில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ அதுக்குள்ளே உள்ள எலிமெண்ட்ஸு இல்லை உறுப்புகள் ஏதோ ஒன்று எழுதணும். சரிங்களா? அது நம்ம ஐபிஎல் டீமில் உள்ள வீரர்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சென்னையோட பிளேயர்ஸு யார் இருக்காங்க, தலை தோனி, ஜடேஜா, அஸ்வின், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க, இது மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் 2 பேர் எழுதணுமே, இன்னொருத்தர் எழுதணும், வாட்சன், ஜெகதீசன், அது மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஒரு டீமில் வந்து 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து டிஃபைன் செட்டா? ஓகே, டிஃபைன் செட்டு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம எழுத போகிறோம். உறுப்பா இல்லையா, இது வந்து உறுப்பா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி நோட் பண்ணி குறியீடு மூலிமா எப்படி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த தோனி எடுத்துக்கோங்க, தோனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. இந்த செட்டுக்குள்ளே, இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே, ஏங்கிற கணத்துக்குள்ளே இந்த தோனி இருக்கிறாரா இல்லையா, இந்த செட்டுக்குள்ளே இருக்காரான்னு பாருங்கள், இருக்கிறார். ஸோ இருக்காரா, அதனால் பிலாங்ஸ் டு போடணும். அவ்வளோதான், பிலாங்ஸ் டு போடணும். இப்போ ஜடேஜா வந்து அதேமாதிரி இருக்கிறார். சரி, கோலி இருக்கிறாரான்னு பார்க்கணும். கோலி, விராட் கோலி தெரியுங்களா உங்களுக்கு? விராட் கோலி நம்ம இந்தியன் டீம் கேப்டன். சரிங்களா? அவர் இருக்காரா இல்லையா இந்த செட்டுக்குள்ளே, இருக்கிறாங்களா பாருங்கள், இல்லை. ஓகே, வெரி குட், இல்லை. உங்களுக்கே தெரியுது, இல்லை. என்ன பண்ணுவீங்க, அதனால் டஸ் நாட் பிலாங்ஸ் டு போட்டுருவீங்க. இதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா?
இருக்கிற இந்த ஒரு கணத்தில் வந்து நம்ம உறுப்புகள் இருக்கா இல்லையா இந்த கணத்தில் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 2 குறியீடுகளை பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஏங்கிற செட்டு எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஈவன் நம்பர்ஸில் எடுத்துக்கிறோம். என்ன 2, 4, 6, 8 இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம், பிரேஸ் போட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. ஏன்னா ஈவன் நம்பர்ஸாக எழுதியிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வந்து இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா சொல்லுங்கள். வெரி குட். இல்லை, இருக்குது. ஸோ இருக்குது, அதனால் பிலாங்ஸ் டு போட்டோம். இப்போ 3 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே 3 பிலாங் இது ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா? வெரி குட். இல்லை, ஸோ அதனால் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அடுத்தது 4 இருக்கா? 4 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இருக்குது. 5 இருக்கான்னு பார்க்கணும். 5 இல்லை, ஸோ என்ன பண்ணணும்? 5 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு குறிக்கணும். இது மாதிரி முறைகளில் தான் இந்த குறியீட்டு முறைகளை குறிக்கிறதுக்காக 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த எக்ஸாம்பிள். இது புரிஞ்சிருந்தால் போதும். இது சும்மா நொட்டேஷனுக்காக நான் உங்களுக்கு போட்ட எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா முறைகள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, let us go to the topics. என்ன பண்ணோம்? ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து ரீகால் பண்ணுறதுல வந்து செட்டு பார்த்தோம். செட் லாங்குவேஜ்னால் என்ன பார்த்தோம்? நொட்டேஷன் போடுவோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோலாம் இது பார்த்தோம், முறைகள் பார்த்தோம். ஃபார்ம்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது? 3 டைப் ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம செட்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 டைப்பில் தாங்க ரெப்ரசன்டே பண்ண முடியும் ஒரு செட்டை. சரிங்களா? அது என்னென்ன செட்டு, என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இன்னொன்று வந்து என்ன பண்ணோம்? செட் பில்டர் ஃபார்ம். அல்லது என்ன சொல்லுவாங்க? ரூலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லலாம்? ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம்னு சொல்லுவோம். சரி, இந்த இதெல்லாம் என்னங்க? டெஸ்கிரிப்டிவ், செட் பில்டர், ரோஸ்டர், இது மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் என்ன செட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்? டெஸ்கிரிப்டர்னால் விவரித்தல் முறைன்னு சொல்லுவோம். செட் பில்டர்னால் கணக்கீட்டு முறை. இது வந்து ரூலர்னால் ஃபார்ம்னா விதிமுறை, ரோஸ்டர்னா பட்டிய முறை, டேப்லர்னா அட்டவணை முறை. இது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போ டெஸ்கிரிப்டிவ்னா வேர்ட்னா என்ன அப்படின்னா ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதோட விளக்கம் இதுதான் சொல்லிடுறேன் என்னென்னு. இதோட டெஃபினிஷன் டெஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்னா என்ன? எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு பை வேர்ட்ஸ். என்னென்னா ஒரு செட்டை வந்து ஒரு கணத்தை வந்து என்ன வார்த்தை முறையிலேயே வந்து விவரிச்சிடலாம்.
ஒரு செட்டை வந்து வார்த்தை முறையில் விவரிச்சிடலாம். அதே மாதிரி வந்து இதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஆல் த எலிமெண்ட்ஸ், இது செட் பில்டர் ஃபார்ம்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் டிஸ்கிரைப்டு பை ரூல். அவ்வளோதான். எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், அதை விளக்கிற வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், விளக்கிற ரூல் மூலிமா சொல்லிடலாம். அது வந்து அதில் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ரூல் மூலிமா சொல்லிடலாம். அதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். அதே மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, a set can be described by listing of the all elements of a set அப்படின்னு சொல்லலாம். all element of the set அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம், லிஸ்டிங். நான் இதை என் கோடிட்டு ஏன் காட்டியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணி காட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. டெஸ்கிரிப்டிவ்னா வந்து வேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும், செட் பில்டர் ஃபார்ம்னா ரூல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்ம்னா லிஸ்டிங் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். சரிங்களா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக கொடுங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படியே ஏங்கிற செட்டு உங்களுக்கு தெரியும். இது ஒரே வவ்வல்ஸ்ன்னு எடுத்துக்கோம். வவ்வல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். உங்களுக்கு என்ன தெரியும், என்னன்னு சொல்லுங்கள், வவ்வல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் சொல்லுங்கள். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதெல்லாம் என்னது, வவ்வல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். அதை வந்து என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்கன்னா எழுதியாச்சு, லிஸ்டிங்காக நம்ம எழுதிட்டோம். இது மாதிரி வந்து வரிசைப்படுத்தி எழுதுனா போதும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதில் இதே அப்படியே வந்து நம்ம விளக்கமாக வேர்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், அதே தான் காணும். ஏங்கிற ஒரு செட் இருக்குது, அந்த செட்டை வந்து என்ன சொல்லுவோம், வவ்வல்ஸ் ஆஃப் த ஆல்ஃபாபெட்ஸ். வவ்வல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். ஆல்ஃபாபெட்ஸ் இப்படிங்கிற ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணும். இது என்னது, வேர்ட்ஸ் மூலியமாகவே ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேங்களா, புரியுதுங்களா, ரைட்டு. இதே செட்டு தான் இங்கே வேர்ட்ஸ் மூலிமா ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா AEIOU அப்படிங்கிறது ஒரு விதியை வந்து நிறைவு செய்யுது, ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா வவ்வல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த வவ்வல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. AEIOU தான், அவ்வளோதான், கான்ஸ்டண்ட்டாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அது மாதிரி ஒரு விதியை வந்து நிறைவு செய்தால் அந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா போதும். அந்த ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள், ஏ அப்படிங்கிற செட் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் such that x is a vowel. X is a vowel of the English alphabets. அப்படின்னு எழுதிடலாம். இப்போ புரியுதுங்களா என்னன்னு நான் சொல்ல வரேன்னு? ஸோ இப்போ இதே ஃபார்ம் தான் என்ன, இது AEIOUங்கிறது தெரிஞ்சு போயிடும். இவ்வளோ தான் டிஃபைன்டு செட்டுன்னு தெரிஞ்சு போயிடும், வெல் டிஃபைன்ட் செட்டுன்னு. அதுதான் இருக்குன்னு அதுக்குரிய ரூல் இருக்குது பார்த்தீங்களா, வவ்வல்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸு, ப்ரைம் நம்பர்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸ், அது ஈவன் நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. ரியல் நம்பர்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை வந்து விதியாக வந்து சொல்கிறத வந்து ஒரே ஒரு எக்ஸுங்கிற எலிமெண்ட் மூலிமா சொல்லிடலாம், விளக்கி சொல்லிடலாம். எக்ஸ் இஸ் எ வவ்வல், இது ஃபுல்லாக சொல்கிறத வந்து ஒரு எலிமெண்ட் மூலிமா சொல்லிடலாம். எக்ஸ் இஸ் எ வவ்வல் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்னால் அதை வந்து எப்படி பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்மில் இப்படி தான் பண்ணணும், AEIOU அப்படின்னு பண்ணணும். சரிங்களா, இது மாதிரி பண்ண உங்களுக்கு இந்த செட் பில்டர் ஃபார்ம் வந்து எதுக்குன்னா, பின்னாடி வந்து ஹையர் ஸ்டடி நீங்கள் போக இதில் தான் எழுதி எல்லாமே பழகணும், எழுதுவீங்க. அதனால் இதில் எழுதி வந்து பழக பாருங்கள். இதோட ஆக்டிவிட்டி புக்கில் இருக்குது. ஆக்டிவிட்டியில் நிறையா வந்து நீங்களாக ஓனாக எடுத்து போட ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அதில் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு 3-4 ஆக்டிவிட்டி இருக்குது, அதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து இதுக்குரிய எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இன்னொன்று ஹோல் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோல் நம்பர்ஸும் இதே தான், வேறு எதுவுமே இல்லை. ஹோல் நம்பர்ஸ்க்கும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, டெஸ்கிரிப்டிவ்க்கும் செட் பில்டருக்கும் ஆக்டிவிட்டியில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரோஸ்டர் ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதான் இங்கே நான் போடுறேன். புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறேன். சரிங்களா, பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம்.
சார் 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு கொடுத்துருக்காங்க. A set of letters are the following in roster form. என்னது? Set of letters of the following in roster form. அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட், இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல், அப்படின்னு 2 லெட்டர் செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் மூலிமா ஒரு கணத்தில் வந்து உள்ள எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம கணமாக ஃபார்ம் பண்ண போகிறோம். எந்த முறையில் ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லுங்கள்? இந்த ரோஸ்டர் ஃபார்மில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் பண்ணுவோம். இப்போ ஏங்கிற செட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஏங்கிற செட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு அடைப்புக்குறிக்குள்ள முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற செட்டு எடுத்துக்கணும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வெல் டிஃபைன்டாக அப்படிங்கிறப்ப நிறையா உறுப்புகள் வந்து உள்ளார போகக்கூடாது. வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்னா உறுப்புகள் இருக்கணும். ஒரு உறுப்பை உள்ளார கொண்டு போகும்போது, ஒரு செட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த நமக்கு பாசிபிளாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இட் மஸ்ட் பி பாசிபிள் ஃபார் அஸ் டு டிசைட் வெதர் an ஆப்ஜெக்ட் வெதர் இஸ் an எலிமெண்ட் ஆஃப் த கலெக்ஷன் ஆர் நாட்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுதான். இப்போ அதை வந்து உள்ளார கொண்டு போகும்போது நமக்கு அது என்ன பண்ணும்? ஒரே ஒரு உறுப்பு தான். இப்போ நம்ம முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள் காய்கறி, பிரிஞ்சால், பீன்ஸு, கேரட்டு இது மாதிரி உள்ளார இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது உள்ளார நிறையா திருப்பி பீன்ஸு கேரட்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா? தேவையில்லை. அதெல்லாம் அன்னெசரி. இப்போ ஒரு வாட்டி இது எடுத்தால் போதும். அதான் வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்புன்னு அர்த்தம். சரிங்களா? செட்டு கணம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படிங்கிறதுக்காக ஒன்று மட்டும் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ எஸ், அதுக்கு அடுத்தது எஸ்ன்னு இருந்தான். அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஸ்ன்னு இருக்குது. அது தேவையில்லை. அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது? எஸ்ன்னு இருக்குது. அது தேவையில்லை. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன? இ எழுதியாச்சா? அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஸ் திருப்பி போட்டாச்சு. அப்போ இருக்குங்களா? அதனால் தேவையில்லை. நமக்கு வரையறுக்கப்பட்ட கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை வேணும். நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்புகளின் கணம் தான் நமக்கு தேவைப்படும். அதனால் தேவையில்லை. அடுத்த எஸ்ஸும் தேவையில்லை. அடுத்தது வந்து எம்மு வேணுமா? வேண்டும். அடுத்த இ வேணுமா? பாருங்கள், இ ஏற்கனவே இருக்குது. அதனால் இ தேவையில்லை. அடுத்தது வந்து என் வேணுமா? என் வேணும். அடுத்த டி வேணுமா? டி வேணும். இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி எழுதலாம். இப்படி இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம லிஸ்டிங் போட்டு எல்லாமே எழுதியாச்சு. இதே செட் ஆஃப் லெட்டர்ஸை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. அதே மாதிரி பிரின்சிபல் அப்படிங்கிறது இதையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி அப்படிங்கிறத நான் குறிச்சிக்கிறேன். ஒரு கணத்தோட நேம் வந்து என்னன்னு சொல்கிறேன்? பி அப்படின்னு குறிச்சிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ் எழுதணும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பி எழுதுகிறோம், அப்புறம் ஆர் எழுதுகிறோம், அப்புறம் ஐ எழுதுகிறோம், அப்புறம் என் எழுதுகிறோம், அப்புறம் சி எழுதுகிறோம். அப்புறம் ஐ எழுதணுமா? தேவையில்லை, ஏன்னா இருக்குது. அடுத்த பி எழுதணுமா? இருக்குது, தேவையில்லை. அதனால் அப்புறம் என்ன எழுதுகிறோம்? ஏ எழுதுகிறோம், அப்புறம் எல் எழுதுகிறோம். அவர் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, கவனிச்சிட்ருக்கீங்களா? வெரி குட். அது கவனிச்சிட்ருங்க, வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? பிரின்சிபல்ன்றது இது மாதிரி வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிளும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? எக்ஸசைஸ்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம என்ன கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? which of the
following are set அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இதில் வந்து என்ன 4 சப்டிவிஷன் இருக்குது. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஓகேங்களா? அந்த 4ஐயும் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டு என்ன அப்படிங்கிறத நான் பிரித்து காட்டிடுறேன். செட்டு இதுதான் செட்டு ஓகே, வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்லாம் இருக்குது. நாட் வெல் டிஃபைன்டு கலெக்ஷனாக இருக்கும், இதெல்லாம் வரையறுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு 2 டிவிஷன் இருக்குது. ஸோ தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனு கலெக்ஷன் ஆஃப் prime numbers up to 100 அப்படின்னு ஒரு இதுதான் ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு. இந்த கொஸ்டினை வந்து நம்ம விளக்குறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. நம்பர் சிஸ்டத்தை வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் அப்படின்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னு இங்கே நம்ம அதெல்லாம் போக தேவையில்லை. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? வகுப்படா எண்கள், வகுக்க முடியாது, அவ்வளோதான். அந்த 100க்குள்ளே இருக்க வகுப்படா எண்களின் தொகுப்பு, அதுக்குரிய கனமாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏங்கிற செட்டு நம்ம குறிச்சிக்க போகிறோம். ஓப்பன் பிரேஸ் கர்லி ப்ராக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ப்ரைம் நம்பர்ஸை எழுதணும். இது வரையறுக்கப்படாததான் நம்ம ப்ரூஃப் பார்க்கணும். அது பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே எழுதணும். எழுதி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை எழுதுங்க. என்னென்னு பார்க்கலாம். 2 சொல்லுங்கள் 3 7 9 11 13 17 19 23 சொல்லுங்கள். அப்படியே காமிச்சிட்டாங்களா? 23 சொல்லுங்கள். 29 31 37 41 43 47 53 50 59 61 67 71 73 79 83 89 and 97. 100க்குள்ளே தான் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. 100க்குள்ளே நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் வந்து ஸோ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 இஸ் நோன். ஓகேவா? இது என்னது? கேன் பி கவுண்டட். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம்? வெல் டிஃபைன்டாக தான் இருக்கும். ஸோ வெல் ஆல்சோ ஹென்ஸ் இட் இஸ் எ செட் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கேன் பி கவுண்டட். ஸோ இது என்ன பண்ணுவோம்? வெல் டிஃபைன்டாக இருக்கும். அதனால் வெல் டிஃபைன்டாக தான் இருக்கும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் எ செட். அதனால் என்ன பண்ணலாம்? இதை செட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வந்து என்ன சொல்லலாம்? ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட செட், வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த 100க்குள்ளே இருக்க தொகுப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொன்னால் இதை வந்து கணம்னு வரையறுக்கலாம். சரிங்களா? இது வந்து 1 மார்க்லேயும் கேட்பாங்க. 1 மார்க்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க, டிக் அடிச்சிடலாம். இப்போ 2 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். நீங்கள் எழுதி விளக்கம் சொல்லி ஹென்ஸ் செட்டுன்னு சொன்னால் தான் 2 மார்க் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணுறப்ப வரிசையாக பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க நோட்டில். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணால் கலெக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இது என்ன? திருப்பி ஒரு கணமாக ஃபார்ம் பண்ணணுமா? ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணலாம். என்னென்ன இந்த இந்தியாவில் வந்து என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுமா?
ஃபஸ்ட்டு நம்ம இது எழுதலாம், தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா? என்ன எழுதலாம்? காவேரி. காவேரி. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன? சிந்து, கங்கா, அப்படியே போகும். கங்கா, கோதாவரி, யமுனைன்னு போயிட்டுருக்கோம். சரிங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அது வரையறுக்க முடியாது, நன்கு வரையறுச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஆறுகள் இருக்குங்கிறத எண்ணி சொல்லிடலாம். இவ்வளோ தான் இருக்குது, இத்தனை ஆறுகள் தான் இந்தியாவில் ஓடுது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நமக்கு எல்லாமே நோன். அதனால் என்ன பண்ணலாம், இதை வந்து இதுன்னு சொல்லலாமா, வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து கணம்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் எ செட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எளிமையாகவே நடத்துகிறேன். உங்களுக்கு இருக்க பொறுமையாகவும் அதை ஸ்லோவாகவும் நடத்துகிறேன். சரிங்களா? ஸ்லோவாகவும் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணுமோ அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போவேன். அப்படியே பிக்கப் பண்ணி வந்துடுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இன்னொன்று வந்து நாட் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்றது. இன்னும் 2 டிவிஷன் வந்து நாட் வெல் டிஃபைன்டு, வரையறுக்க முடியாது. அது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ என்னென்னா நாட் வெல் டிஃபைன்டு, இதுக்கு 2 இதுக்கு என்னது அப்படி பார்த்தோம்னா, collection of rich people in India அப்படின்னு வருது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இதை நம்ம செட்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். கனமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ பார்க்கணும். என்ன அப்படின்னா விளக்கம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன விளக்கம் அப்படின்னா, ரிச் பீப்புள் வந்து வரையறுக்க முடியாது, ஹேஸ் நோ டெஃபனிஷன். இதுக்கு வந்து டெஃபனிஷனே கிடையாது, அவ்வளோதான். ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து ரிச் பீப்புள் வந்து ஹேஸ் நோ டெஃபனிஷன் சொல்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் இதை சொல்கிறோம்? ஏன் சொல்லாமல் வந்து இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதா அப்படின்னு கிடையாது. என்ன அப்படின்னா, ஏன் ரிச்சு அப்படிங்கிற இன்னொரு க்ளூ வந்து இது முடிச்சுட்டு சொல்லிடுறேன், அது தெரிஞ்சுக்கங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபனிஷன்னா, இப்போ வசதி படைத்தவங்க இருக்காங்க, நல்லா ரிச் பீப்புளெலாம் இருக்காங்க. ரிச் பீப்புள் வந்து இங்கே மட்டும் இந்தியாவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பணக்காரரு, நல்லா ரிச்சாக இருக்கவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அதே எனக்கு வந்து அப்படி தெரியாது. இன்னொருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமானா தெரிஞ்சிருக்காரு, அவருக்கு வேறு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். இல்லை அவர் அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? யார் ரிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், வரையறுக்க முடியாது. இது டெஃபனிஷனும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு டெஃபனிஷனே இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுவோம், இந்த செட்டு வந்து வரையறுக்க முடியாது. இட் இஸ் நாட் எ செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் எ செட் அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுங்களா? சரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இப்போ ஹாக்கி பிளேயர்ஸ் இதை அது என்னென்னா சொல்லலாம், இது மாதிரி குட்டு ரிச்சில் வரப்போ நான் ஏற்கனவே எக்ஸாம்பிளே சொன்னேன், இட்ஸ் நாட் வெல். ஸோ இது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எழுதி போட்டேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் வெல் பிகாஸ்
அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணால் இந்த இதில் நான் சொல்லிட்டேன், ரிச் பீப்புள் இது பார்த்தாச்சு. இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படின்னா, இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இஸ் நாட் வெல். ஏன்னா நல்ல ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படிங்கிறது ஏன் நாட் வெல் அப்படின்னு சொல்கிறோம்னா, பிகாஸ் த க்ரிட்டீரியா, இந்த க்ரிட்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் டிட்டர்மிங் த பிளேயர்ஸ், ஃபார் டிட்டர்மிங் த பிளேயர்ஸ் டேலண்ட், டிட்டர்மிங் த பிளேயர்ஸ் டேலண்ட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சரிங்களா? என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிரிக்கெட் ஹாக்கி பிளேயரோட எது நல்ல வீரர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரோட டேலண்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நல்லா விளையாடுவார், நாளைக்கு ஒருத்தர் நல்ல அப்போ அவரை வீரர்னு சொல்லிடலாமா? நல்ல வீரர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வந்து இப்போ நாளைக்கு ஒருத்தர் நல்லா படிப்பார், அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தர் நல்லா படிப்பார், அவர் குட் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஹாக்கி மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இந்த டேலண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பிளேயர்ஸ் டேலண்ட் வந்து என்ன பண்ணோம், மாறிக்கிட்டே, வரையறுக்க முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து இவங்க அதே மாதிரி இது பணக்காரங்க நாளைக்கு வந்து புவரானாலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எல்லாமே பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி தானே இதுவும். நினச்சி பாருங்கள், நல்லா விளையாண்டுருப்பார், திடீர்னு விளையாடல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்லே எடுத்துக்கோங்க, நமக்கு இந்த கேதர் ஜாதவ்ங்கிறது விளையாடவே இல்லை, நமக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, நல்லா வரல, அதனால் நம்ம ஐபிஎல்லில் இந்த வாட்டி செலக்ட் பண்ண முடியல, செலக்ட் ஆகலை டீமு, எவ்வளோ கோவம் வருது. அது மாதிரி ஒருத்தர் நல்லா விளையாண்டுட்டு திடீர்னு நல்லா விளையாடாமல் போகலாம். இவர் அதுக்கு நல்ல வீரர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லவும் முடியாது, இல்லை நல்ல வீரர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணோம், செட்டை வந்து வரையறுக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணோம், ஸோ இட் இஸ் நாட் எ செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் எ செட் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ ஐபிஎல் டீமில் தானே நான் ஒரு விளக்கம் சொன்னேன், ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ ஏன் நம்ம ஐபிஎல் டீமில் வந்து ப்ளே ஆஃப்க்கு போகல, நல்லா தெரியும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கேதர் ஜாதவ் வந்து சரியாக விளையாடல. அவர் நல்ல வீரர், அவர் நல்ல வீரர், எங்கள் இந்தியன் டீமில் இருந்தார், அந்தளவுக்கு சிறப்பான வீரர். ஆனால் இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் என்ன பண்ணுறோம், டேலண்ட் வந்து அவரோட டேலண்ட் வந்து குறைஞ்சி போச்சு. அது உண்மை, நம்ம கண்கூட பார்த்தோம், குறைஞ்சி போச்சு. அப்போ அப்படி என்ன, அவரோட டேலண்ட் வந்து நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லை, வரையறுக்க முடியாது. சிறந்த வீரராக கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபார்ம் ஆகி நல்ல வீரராக கூட ஆகலாம், சான்சஸ் இருக்குது, எனிதிங் சான்சஸ். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சிங்களா? இது அதனால் இதை வச்சு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஹாக்கி வீரர் வந்து நல்ல வீரருக்கு டேலண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இட் இஸ் நாட் ஏ செட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ விளங்குதுங்களா? ரைட்டு. இதே மாதிரி தான் இதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது. இதை வந்து நீங்கள் சொன்னாங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இது மாதிரி ரைட் பண்ணி விளக்க சொல்லணும். 2 மார்க்கில் கேட்கல, 1 மார்க்கில் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், செட்டு அப்படின்னா சரி விளக்க சொல்லலாம். செட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு க்ளூங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிச் இருக்குல்ல, இந்த மாதிரி ரிச்சு, குட்டு, புவரு, பியூட்டிஃபுல்லு, பேடு, இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், அது செட்டு இல்லைன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி வேர்டில் அது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளில் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். என்னது, குட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். அதே மாதிரி என்ன, கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இந்த கார்டன் அப்படின்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லு, குட்டு, இதெல்லாம் வந்து ரிச்சு, பேடு, புவர், இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தாவே என்ன பண்ணலாம், நீங்கள் அது செட்டு இல்லை அப்படின்னு ஒரு சின்ன க்ளூவாக எடுத்துக்கங்க. க்ளூவாக எடுத்து 1 மார்க்கில் வந்துச்சுன்னா டக்குன்னு தெரிவிட்டு அது நேரம் நமக்கு செலவாகும், உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். இது மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இது மாதிரி இது இருக்குது. 2வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ஓவர். சரிங்களா? 2வது எக்ஸசைஸ் போகலாமா? வாங்க. சரி, 2வது எக்ஸசைஸ் என்ன போகலாம் அப்படின்னா, 2வது எக்ஸசைஸ் போகலாம். The set of letters of the following in roster form
அப்படி இருக்குது. ரோஸ்டர் ஃபார்மில் செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ரைட்டு. கேள்வி வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ரைட், வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். ரைட், இப்போ வந்து நம்ம பார்க்கலாமா? இப்போ இதை வந்து ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்ன சப்டிவிஷன் அப்படின்னா பாருங்கள், இந்தியா, அடுத்தது பேரலோகிராம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்? மிசிசிப்பி. ஃபோர்த்து வந்து ஸ்டூடெண்ட்னா செக்கோஸ்லோவியா. அப்படின்னு ஒரு 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி சப்டிவிஷன் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஸ்டின் என்ன பண்ணுவோம், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன, செட் ஆஃப் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, எழுத்துக்களின் கணமாக கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா எழுத்துக்களின் கணமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தமிழ் மீடியத்துக்காக நான் சொல்கிறேன், பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதை எழுதலாமா? ஓகே, எழுதலாம். ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தோம், அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். எக்ஸாம்பிளில் பார்த்தோமா, அதே தான். இப்போ இந்தியா ஏற்கனவே சொல்லுங்க, கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஐ போடலாமா? ஐ போடலாம். அடுத்தது என் போடலாமா? டி போடலாமா? ஐ போடக்கூடாதா? ஏற்கனவே ஒரு ஐ வந்துடுச்சு, அதனால் என்ன பண்ணலாம், ஏ போடலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ரைட்டு. அதே மாதிரி பேரலோகிராம், பி போடலாமா? ஏ போடலாமா? ஆர் போடலாமா? இன்னொரு ஏ வந்து போடக்கூடாது. அப்புறம் எல் போடலாமா? இன்னொரு எல் போடக்கூடாது. அப்புறம் இ போடலாமா? இ போடலாம். அப்புறம் எல் போடக்கூடாது. அப்புறம் ஓ போடலாமா? ஓ போடலாம். அடுத்தது ஜி போடலாம். அடுத்தது ஆர் போடலாமா? போடக்கூடாது. ஏ போடலாமா? போடவும் கூடாது. அடுத்தது எம்மு போடலாமா? போடலாம். செட் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த செட்டுக்குள்ளே ஒரு லெட்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து நன்கு வரையறுக்கப்பட்டது, வெல் டிஃபைன்னு சொல்லலாம். சரிங்களா, அது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி 3வது வந்து மிசிசிப்பின்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி சொல்லுங்கள், கூட சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லுங்கள். வெரி குட். எம்மு போடலாம். அடுத்தது என்ன போடலாம் சொல்லுங்கள்? வெரி குட், ஐ போடலாம். அடுத்தது எஸ் போடலாமா? வெரி குட், எஸ் போடலாம். இன்னொரு எஸ் அனதர் ஒன் போடலாமா? எஸ் போடக்கூடாது. அனதர் ஒன் ஐ போடலாமா? போடக்கூடாது. அனதர் ஒன் எஸ் போடலாமா? போடக்கூடாது. எஸ் போடக்கூடாது, ஐ போடக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணலாம்? பி போடலாமா? பி போடலாம். அனதர் ஒன் பி போடக்கூடாது. அனதர் ஒன் ஐயும் போடக்கூடாது. அவ்வளோதான், இது ரோஸ்டர் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது வந்து செக்கோஸ்லோவியாவா, இதில் வந்து என்ன பார்க்கணும், அதே மாதிரி சி போடலாம், இசட், இ, திருப்பி சி போடக்கூடாது, ஹெச் போடலாம், ஓ, எல், திருப்பி ஓ போடக்கூடாது. சரிங்களா, ஓ போடக்கூடாது. அடுத்தது வி, ஏ, எஸ், கே, ஐ போடலாமா? ஐ போடலாம். அப்புறம் ஏ போடலாமா? ஏ போடக்கூடாது. ஏ வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் எடுத்து செட் ஆஃப் லெட்டர்ஸை நீங்களே கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை விளையாட்டுகள்னு சொல்லுவோம். வீட்டில் போர் அடிக்கிறப்ப வார்த்தை விளையாட்டுகள் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி விளையாடலாம். ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேக்ஸ்னாவே பார்த்திங்கன்னா கேம் தான், வீடியோ கேம் மாதிரி தான், ஈஸியாக விளையாடலாங்க. உங்களுக்கு போரும் அடிக்காது, நீங்கள் வந்து பாடம் படித்த மாதிரியும் இருக்கும். சரிங்களா, மேக்ஸுங்கிறது என்ன பண்ண வீடியோ கேம் மாதிரி தான். நல்லா பிரெயினுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். தயவு செஞ்சு மக்க படிக்காதீங்க. இப்போ புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லா வேகமாக வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் பிரெயின். அதே மாதிரி வீடியோ கேமுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக பிரெயின் வேலை செய்யுமோ அது மாதிரி தான் வேலை செய்யும். சரிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? ஓகே, ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம். தேர்டு சம்மில் வந்து 2 பிளாக் கொடுத்துருக்காங்க.
ஒன்று வந்து இங்கே உள்ள செட்டில் ஒரு 3 செட்டு எழுதி போட்டிருக்கேன். இந்த 3 செட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன 0 3 5 8. பிங்கிற செட்டுக்குள்ளே 2 4 6 10 அண்ட் சிங்கிற செட்டுக்குள்ளே 12 14 18 20 இது மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வேணுன்னா நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து முதல் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ. இந்த ஏங்கிற பிளாக்கில் வந்து ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து ட்ரூவாக இங்கே கொடுத்துருக்காங்க, அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறது எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முன்னாடியே நம்ம என்ன சொல்லிட்டோம் பார்த்துட்டோம், உங்களுக்கே தெரியும். இதில் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நான் எக்ஸாம்பிளில் முன்னாடியே சொன்னேன். ஒரு ஈஸியான இது தான், இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ 18 ஏற்கனவே சொல்லுங்கள். இப்போ சிங்கிற செட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா 18 சிங்கிற செட்டில் சிங்கிற கணத்தில் 18ங்கிற எலிமெண்ட் 18ங்கிற உறுப்பு இருக்கா இல்லையா. ஸோ 18ங்கிற உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சிங்கிற செட்டில் 18 இருக்கான்னு பாருங்கள், இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து சொல்லுங்கள், வெரி குட், ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஏங்கிற செட்டில் 6ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். என்ன எலிமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ங்கிற ஏங்கிற செட்டுக்குள்ளே 6ங்கிற எலிமெண்ட் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குறியீடு மூலிமா குறிச்சிருக்காங்க சொல்லுங்கள், டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஸோ அப்படி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னா ஏங்கிற செட்டுக்குள்ளே இந்த 6ங்கிற உறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது சரியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 6ங்கிற உறுப்பு இருக்கா பாருங்கள், ஏங்கிற கணத்தில் 6ங்கிற உறுப்பு இருக்கா, ஏங்கிற செட்டில் 6ங்கிற எலிமெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை. ஸோ அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வெரி குட், ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிற செட்டுக்குள்ளே 14ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 14 இருக்கா, இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஃபால்ஸுன்னு எழுதணும். ஏன் ஃபால்ஸுன்னு எழுதணும், இங்கே சிங்கிற செட்டுக்குள்ளே 14 இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 14ங்கிற உறுப்பு அங்கே இருக்கா, இருக்குது. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஃபால்ஸ் அப்படின்னு குறிக்கணும். இப்போ அடுத்தது பிங்கிற செட்டுக்குள்ளே 10ங்கிற எலிமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிற செட்டுக்குள்ளே 10ங்கிற எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? பிங்கிற கணத்துக்குள்ளே 10ங்கிற உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கான்னு பார்க்கணும், இருக்குங்களா, இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், பிங்கிற கணத்துக்குள்ளே பிங்கிற செட்டுக்குள்ளே 5ங்கிற எலிமெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணோம், வெரி குட், ஃபால்ஸ். அதே மாதிரி பிங்கிற செட்டுக்குள்ளே 0ங்கிற எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு, பிங்கிற செட்டுக்குள்ளே 0ங்கிற எலிமெண்ட் இருக்குங்களா, இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மெதுவாக தான் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. அதே மாதிரி செகண்ட் பிளாக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. இதே 3 செட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த 3 செட்டை கன்சிடர் பண்ணும்போது அதை வச்சு நம்ம வந்து ஒரு 4 சப்டிவிஷன் கொடுக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பிலாங்ஸ் டு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3ங்கிற உறுப்பு பார்த்திங்கன்னா எந்த இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த செட்டில் இருக்குது 3ங்கிறது சொல்லுங்கள். இந்த செட்டில் இருக்குது, இந்த செட்டில் இருக்கா, இந்த செட்டில் இருக்குங்களா, வெரி குட். எந்த செட்டில் இருக்குது, ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், ஏ அப்படின்னு குறிச்சிடலாம். ஏங்கிற செட்டுக்குள்ளே 3ங்கிற எலிமெண்ட் இருக்குது, ஏங்கிற கணத்துக்குள்ளே 3ங்கிற உறுப்பு இருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதே மாதிரி 14 பிலாங்ஸ் டு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த கணத்துக்குள்ளே 14ங்கிற உறுப்பு இருக்குது, எந்த செட்டுக்குள்ளே 14ங்கிற எலிமெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எந்த செட்டுக்குள்ளே 14 இருக்குது பாருங்கள், இதில் இருக்கா 14, இதில் இருக்கிற 14, ஸோ இதில் இருக்கா 14 பார்க்கணும். 14 இருக்கா, அப்போ எந்த கணத்துக்குள்ளே எந்த செட்டுக்குள்ளே இருக்குது, சிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம சீன் எழுதிடலாமா, வெரி குட், சீன் எழுதிடலாம்.
அடுத்தது வந்து 18-Bன்னு கொடுத்துருக்கு. இதை வந்து குறியீடு மூலிமா குறிக்கணும். எப்படி? குறியீடு மூலிமா. இது என்ன குறியீடு கொடுக்கலாம் பாருங்க. பிங்கிற செட்டுக்குள்ளே 18ங்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா, இருந்தால் வந்து பிலாங்ஸ் டு போடணும், இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு போடணும். அந்த குறியீடுகளை குறிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ குறிக்கலாம் பாருங்கள். இப்படி பிங்கிற செட்டு 18 இருக்கா பாருங்கள். பிங்கிற செட்டில் 18 எங்கே இருக்குது? ஸோ இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதிடும். ஸோ அடுத்தது அதே மாதிரி 4ங்கிற உறுப்பு பிங்கிற கணத்துக்குள்ளே 4ங்கிற எலிமெண்ட் வந்து பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா? இருக்குது. ஸோ அதான் என்ன பண்ணலாம்? பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். இதுக்கு தான் அந்த நொட்டேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தப்ப லாஸ்ட் இதில் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த இதில் வந்து சொல்கிறப்ப சொன்னேன், நொட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி பிலாங்ஸ் டுலாம் குறிக்கணும், டஸ் நாட் பிலாங்ஸ் டு எது குறிக்கணும்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம அங்கே கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இது இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு வீடியோவுமே வாட்ச் பண்ணாமல் இப்போ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஃபாலோ அப் இருக்கணும். கண்டிப்பாக நான் நடத்திக்கிட்டே வரதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? அடுத்தது 4வது எக்ஸசைஸ் போகலாமா? வெரி குட். 4வது சம் போகலாங்களா? ஓகே. இது உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைங்க. அப்படின்னா நோட்டில் வந்து ஒரு வாட்டி எல்லாமே எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு புரியலங்கிறப்ப ரீகால் பண்ணி பாருங்கள், வீடியோ ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, 4வது எக்ஸசைஸ் போகலாம். ஓகே. ஒன் 1.1ல் 4th சம் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம்மில் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ரோஸ்டரில் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. எல்லா செட்டையும் வந்து பின்னாடி வர எல்லா செட்டையும் 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க, சப் டிவிஷனு. அந்த 4 டிவிஷனில் இருக்கிறத என்ன பண்ணோம்? ரோஸ்டர் ஃபார்மாக எழுதணும். சரிங்களா? எப்படி எழுதணும்? ரோஸ்டர் ஃபார்மாக எழுதணும். அப்படி அதுக்கு ஒரு 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்களா? வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ 4th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் எது சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படி எழுதியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன? ஓகேங்களா? எல்லாம் எழுதிக்கங்க, காப்பி பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு கடைசியில் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கவனிச்சுட்டு இருக்கீங்களா குழந்தைங்களா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் வந்து எழுதிக்கங்க. நம்ம நடத்துகிறத எல்லாமே வாட்ச் பண்ணுறதோடு நிறுத்திக்கங்க. எழுதி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ரைட், வாங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன? ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னென்னா என்ன கொஸ்டின்னா தி செட் ஆஃப் ஈவன், இதை கேப்ஸில் எழுதுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரிங்களா? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் NO இப்போ இது மாதிரி போட்டிருந்தேன்னா நம்பர்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். சரிங்களா? தி செட் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20 அப்படின்ட்டு இருக்குங்க. அவ்வளோதான். என்னது? 20க்கும் குறைவாக உள்ள இரட்டைப்படை எண்களை இயல் இரட்டைப்படை எண்களின் கணம், அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து எழுதணும். அப்படிங்கிறது தமிழ் மீடியத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, எழுதலாமா? ஓகே. இப்போ எதில் எழுதணும் சொல்லுங்கள்? ரோஸ்டர் ஃபார்ம். எதில் எழுதணும்? வெரி குட். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அட்டவணை முறையில் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு அட்டவணை முறைனா லிஸ்டிங் பண்ணணும். சரிங்களா? அதில் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்? லிஸ்டிங் பண்ணணும். ஸோ அட்டவணைப்படுத்தணும். இதில் உள்ள 20க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்துருப்பீங்க ஏற்கனவே.
எல்லாமே இதில் வந்து ஏற்கனவே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா நேச்சுரல் நம்பர்னால் என்ன, எந்தெந்த குறியீடு மூலிமா குறிக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எழுதி போடுறேன், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படிங்கிற, அதாவது நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படிங்கிறது எழுதி போடுறேன், சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதுக்காக நான் நடத்துகிறேன், சரிங்களா? பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஆர்இஎம்னா ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிங்க, ரிமெம்பர்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா பாருங்கள், ஆர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க லாஸ்ட் ஸ்டாண்டர்டில். ஆர்னா என்னது? ரியல் நம்பர்ஸ். சொல்லுங்கள், என்னது? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது என். என்னென்ன என்ன சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ். என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்கள்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆர்னா ரியல் நம்பர்ஸ், என்னங்கிறது குறியீடு என்ன குறிக்கலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு உள்ள குறியீடு என்னன்னு தான் குறிச்சிருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது டபிள்யூ. டபிள்யூன்னு என்ன சொல்லுவாங்க? ஹோல் நம்பர்ஸ். அதே மாதிரி இசட். இசட்னா என்ன சொல்லுவாங்க? முழு எண்கள்ங்க, இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியூ. கியூனா என்னது சொல்லுங்கள்? வெரி குட், ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது என்ன? பி. பீனா என்னங்க சொல்லுங்கள்? இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இன்னும் நிறைய இருக்குது, வேணால் படிச்சுக்கோங்க. இப்போ பிலாங்ஸ் டு அப்படிங்கிறமே, இதை எப்படி குறிக்கணும்? இந்த சிம்பிள் வந்து நம்ம இந்த செட்டில் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா அதையும் குறிச்சிக்கோங்க. பிலாங்ஸ் டு அப்படின்னா என்னென்னா ஆஃப் எலிமெண்ட். இதுதான் வந்து இந்த இதோ ஆஃப் எலிமெண்ட்டுங்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு பதிலாக பிலாங்ஸ் டு அப்படிங்கிறது இங்கே வரும், சரிங்களா? புரியுதுங்களா? ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிறத குறிப்பாங்க, அதுதான் வந்து இந்த சிம்பிள் குறிப்பாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால எழுதி போட்டிருக்கேன், இது வந்து நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து பாடத்துக்கு போகலாமா? இந்த சம்முக்கு போகலாமா? இதை குறிச்சிக்கோங்க, அப்படியே நினைவிலே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க இந்த இதுக்கு போகலாம், இந்த சம்முக்கு போகலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? தி செட் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20, 20 கீழே உள்ள எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதில் எழுதணும்? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், சரிங்களா? ஸோ வி கேன் ரைட் ஏஸ் ஈக்குவல் டு செட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பிரேஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 20 கீழே நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன பண்ணணும்? 0 இருக்கக்கூடாது, ஓகேங்களா? தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, தெரியும். ஸோ அதில் என்னென்ன ஈவன் நம்பர்ஸாக எழுதணும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 எழுதலாமா? ஏன் 20 கீழே தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, 20 எழுதணும். இப்போ வெறும் லெஸ் தென் 20 தான் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் என்ன பண்ணலாம்? இதோடு நிப்பாட்டிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்தது வந்து அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து இதுதான், இப்படி தான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். இப்போ ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இது காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனோட செட்டு என்ன அப்படின்னா, பிங்கிற செட்டுக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பில்டர்ஸ் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, y such that y is equal to 1/2n. இந்த n எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த n வந்து எங்க இருக்குன்னா பிலாங்ஸ் டு
நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ஒரு கண்டிஷன்னா ஒய்ங்கிறது இந்த ஃபார்மில் வரணும், 1/2n அப்படிங்கிற வடிவத்தில் வரணும், ஃபார்மில் வரணும் அப்படிங்கிறது. இது வந்து என்ன, ஒய்ங்கிற ஒரு எலிமெண்ட் உறுப்புக்குள்ள தான், அந்த உறுப்புகள்லாம் இந்த எப்படி இருக்கணும், 1/2n இந்த அமைப்புல வரணும், இந்த வடிவத்தில் வரணும். சரிங்களா, 1/2n அந்த அதுக்குரிய n எங்க இருக்கு, இதுல உள்ள எண்ணுங்கிற எலிமெண்ட் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா இயல் எண்களை குறிக்குது. சரிங்களா, சரி, நேச்சுரல் நம்பர்ஸை குறிக்குது. ஓகேங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அதோட கண்டிஷன் என்ன சொல்லிக்காங்க, 5க்கு குறைவாக உள்ள இயல் எண்களை நம்ம சொல்லணும். சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லுங்க, n வந்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க, என்னக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுங்க. 1 2 3 4 and 5. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், and 5 வரைக்கும் எழுதணும். 0 இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் இது பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க n இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இஃப் n equal to ஒவ்வொரு நம்பராக அசைன் பண்ணணும். இந்த இதில் 1 if 1 n equal to 1ன்னா இந்த y equal to 1 இந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எழுதணும், அப்ளை பண்ணணும். implies y equal to 1/2 1ங்கிறப்ப n இடத்துல வந்து என்ன பண்ணணும், 1ங்கிற அப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, இது வந்து எங்க அப்ளை பண்ணணும், இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா, இங்க அப்ளை பண்ணணும்னால நான் உங்களுக்கு ஏரோ போட்டு காட்டியிருக்கேன். சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே, இது என்ன வந்து 1ங்கிற பட்சத்தில் வந்து நம்ம 2 × 1 எவ்வளோ வரும், 1/2 ஆன்சர் வருங்களா, 1/2 ஆன்சர். ஸோ n equal to 1ன்னா இது மாதிரி 5 வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும். 5 வேல்யூ வந்து இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி எழுதலாமா, சொல்லுங்க. n equal to 2னா இதே என்ன பண்ணோம், டிட்டோ y equal to 1/2 into 2. சரிங்களா, 1/4. சரிங்களா, அடுத்தது அதே மாதிரி n equal to 3 அப்படின்னா y 1/2 into 3. இந்த எலிமெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இதை வந்து அப்ளை பண்றோம் இந்த இடத்துல. சரிங்களா, இப்போ 1/6. அதே மாதிரி n equal to 4னா implies y equal to சொல்லுங்க 1/2 into 4 1/8. ஓகே, புரியுதுங்களா? n equal to அடுத்து n equal to 5 அப்படின்னா என்னது, y equal to 1/2 into 5 எவ்வளவு 10. ஓகேங்களா, therefore இந்த வடிவத்தை தானே எது சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ therefore இந்த பியோட செட்ல என்ன வரணும், இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், இதே இந்த அட்டை இந்த வடிவத்தில் தான் அட்டை லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த இதில் தான் லிஸ்டிங் 1/2n பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம்ல தான் வந்து அட்டவணை லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், செட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு லிஸ்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, ஓகே, அதை எடுத்து எழுதிட வேண்டியதான். ஓகேங்களா, புரியுதுங்களா? 1/2 1/4 1/6 1/8 and 1/10. அவ்வளோதான், புரியுதுங்களா? நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இப்படி தான் வந்து ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் தான், செட் பில்டர் ஃபார்ம் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். புரியுதுங்களா? இதே மாதிரி தாங்க வந்து அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ஏற்கனவே வந்து இருக்கும் செட் பில்டர் ஃபார்ம், அதை ரோஸ்டர் ஃபார்மா எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடுத்த சம்மளை பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்கு இந்த இது புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின். சரிங்களா, இந்த எண் வந்து என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. இந்த எண்ணுங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள, இயல் எண்களுக்குள்ள இருக்கு, இயல் எண்களின் கணம். சரிங்களா, அதை ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனா கொடுத்துட்டாங்க. அந்த எண் வந்து என்ன வேல்யூ வந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா n less than or equal to 5. என்னது, 5ம் 5க்கு குறைவாகவும் உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை. சரிங்களா, அதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ சாரி n. ஸோ என்ன 1 2 3 4 5. இந்த எண் வந்து என்னது, எண்ணுக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இந்த எண்ணுங்கிற எலிமெண்ட் எழுதியாச்சு. சரிங்களா, அந்த எண்ணுக்குள்ள வந்து என்ன இருக்கு, இந்த எண் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னால 5 எலிமெண்ட் இருக்கு, 5 0 இல்லாமல் எழுதியாச்சு.
ஏற்கனவே சொன்னேன் இயல் நிலைனா என்னன்னு சொல்லிட்டேன், அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம லிஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன வந்து இவ்வளோதான் 1 to 5 இருந்தது. அதை எடுத்து அப்ளை பண்ணணுமா? லிஸ்டிங் மெத்தடில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வடிவத்தில் வரணும்னாங்க. அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் இஃப் n = 1ன்னா என்ன பண்ணணும், இம்ப்ளைஸ் போட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். 2 into 1 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வரிசையாக வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொண்டே வருவோம். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் டிங்கிற செட்டு வந்து என்னது, இந்த மாதிரி லிஸ்டிங் பண்ணோம்னா இதோட வேல்யூ எடுத்து எழுதணும்னா அதுதான் ரோஸ்டட் ஃபார்ம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சமுக்கு போகலாமா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் இந்த சைடு இருக்கு. ஓகேங்களா? இந்த செகண்ட் சம் எழுதி காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேர்ட் சமுக்கு போகலாமா? ஃபோர்த்து சம்மில் உள்ள தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ரைட், வாங்க பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் செட் பில்டர் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் கியூப்னு என்ன கன எண்ணு கொடுத்தாங்க. தமிழ் என்ன சொல்லுவோம், கன எண்ணு கொடுத்தாங்க. அது வந்து எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கண்டிஷன் சொல்லிட்டாங்க. எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 27 அப்படிங்கிற ஒரு கன எண்ணுக்குள்ளையும் எக்ஸ் 216 அப்படிங்கிற கன எண்ணுக்குள்ளையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸுங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 27 and 27 less than x less than 216. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா பார்த்தாங்க, என்னது கியூப் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக வந்து என்ன, இது வந்து 3 கியூப் அப்படின்னு சொல்லலாமா? ஏற்கனவே பவரில் படிச்சிருப்பீங்க 3 கியூப்னு. இது என்னன்னா 6 கியூப்னு சொல்லலாமா? இது மாதிரிலாம் சொல்லலாமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 3 into 3 into 3 அவ்வளோதான். இது வந்து சாட்டிஸ்ஃபை என்ன வரும், 27 வரும். சரிங்களா? உங்களுக்கு தெரியலன்னா இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் எழுதி போடுறேன். அதே மாதிரி 6 into 6 into 6 எவ்வளவு, 216 அப்படின்னு வரும். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? கொஸ்டினில் வந்து நமக்கு எக்ஸாமில் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம்லாம் கிடையாது. இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் அப்படின்னு வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டருக்கு வந்துடணும். சரிங்களா? இவதான் அப்படின்னு நம்ம இதுதான் எழுத போகிறோம் அப்படிங்கிறது வந்துடணும். அப்படின்னு ஐடியா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சுனாவே வேகமாக நீங்கள் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடணும். சரிங்களா? இதாவது நீங்கள் போட்டு பார்க்க உங்களுக்கு நடத்தணுங்கிறதுக்காக நான் நடத்துகிறேன். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து இதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது இந்த 2 எண்களுக்குள்ள இந்த 2 நம்பர்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள என்னென்ன கியூப் ரூட் ஆஃப் நம்பர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன கியூப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கன எண்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. நம்ம 4 இருக்கா பாருங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ 4 into 4 into 4 எவ்வளோ சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. வெரி குட், 64. இது உங்களுக்கு தெரியும் எப்படின்னா 64னா என்ன, 4 கியூப். 4 கியூப் is equal to 64 அப்படின்னு தெரியும். அடுத்தது என்ன எழுதலாம், 5 into 5 into 5. அடுத்த நம்பர் வேணா எவ்வளவு, 125. இப்போ இதை 5 கியூப்னு எழுதலாமா? இப்படி எழுதலாம். இந்த ஃபார்ம்லையும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம். இப்போ தெரிஞ்சு போச்சா என்னென்ன நம்பர் இருக்குன்னு? ஸோ நம்ம என்ன எழுதலாம், இப்போ 64னு எழுதலாம், 64னு ஒன்று எழுதலாம், 125னு ஒன்று எழுதலாம். இல்லை இது இல்லை இது ரெண்டுல ஏதோ ஒன்று எழுதலாம். இப்படியும் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்படி போட்டு இப்போ எழுதலாமா? இப்போ 2 நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்குது, 2. ஸோ சிங்கிற இதை லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? லிஸ்டிங் மெத்தடில் பண்ணலாம். என்ன இதுக்கு நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால என்ன பண்ணோம், 64 125 அப்படின்னு கொடுத்துருவோம். இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதே இது வந்து உங்களை திசை திருப்புறதுக்காக உங்களை வந்து வேற ஏதாச்சும் கேட்கணும். இதே சம்பவம் தான் கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா இப்படி கேட்டுருவாங்க,
இந்த இதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா 3 cube லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 6 cube அப்படின்னு கேட்டுருவாங்க. இதே சம்மு தாங்க பாருங்க, இதே சம்மு தான். ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க, இது மாதிரி வந்து பவரில் கொடுத்து கேட்டாங்க. சரிங்களா, பவரில் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக அதுக்கு நடுவில் அதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிடணும். இவங்க எப்படி வேணாலும் வந்து மாற்றி கேட்பாங்க. நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தோம்னா இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா, எடுத்து எழுதிக்கலாம். ஈஸியாக வந்து லிஸ்டிங் பண்ணி ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணுமோ கேன் பி ரிட்டன். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஓகே, இதை வந்து வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. நடத்துறதை புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னா என்ன பண்ணோம், காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், 4th சப்டிவிஷன் போகலாமா? இப்போ இந்த ஃபுல்லாக வந்து 3rd சப்டிவிஷனை காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து 4th சப்டிவிஷன் போகலாம். 4th சம்மில் உள்ள 4th சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா ஏற்கனவே என்ன சொன்னேன் சொல்லுங்கள், இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்னு உங்களுக்கு எழுதி போட்டால் அதை காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, இது வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸுங்கிற எலிமெண்ட்டு இசட் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குது. அந்த இன்டீஜர்ஸ் வந்து எது வரைக்கும் இந்த எலிமெண்ட் இருக்குனுங்கிறத ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு, என்ன கண்டிஷன் அப்படின்னா பாருங்கள், -5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த எக்ஸ் வந்து என்ன இன்பிட்வீன் எதுக்குள்ளே இருக்கும், -5க்குள்ள 2க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு இடையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதை வந்து ஒன்று நம்ம டிஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அவங்க என்ன இன்டீஜர்ஸ்குள்ளே தான் இந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே எழுதினவே போதும், டைரெக்டாகவே நம்ம லிஸ்டிங் பண்ணால் போதும். சரிங்களா, லிஸ்டிங் பண்ணலாமா? ஸோ டிங்கிறத போட்டுட்டு இதுக்கு நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு எழுதினா போதும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ -4 -3 -2 -1 0 1 அண்ட் 2 எதுக்கு போடுறோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க, அதனால் 2வும் போடுறோம். சரிங்களா, ஸோ புரியுதுங்களா? இது வேணால் காப்பி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்பிட்வீன் எதுக்குள்ளே, இந்த எலிமெண்ட் வந்து இன்பிட்வீன் எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அதுக்கு இடையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், இன்டீஜர்ஸ் இருக்கிறனால இன்டீஜரை டைரெக்டாக வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது ரோஸ்டர் ஃபார்மில் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து செட் பில்டர் ஃபார்ம் எப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா, போகலாமா? ஸோ வி கோ டு த நெக்ஸ்ட் சம். ஃபிஃப்த்து சம்மில் வந்து என்னென்ன செட் பில்டராக வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ரெப்ரசன்ட், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், கொஸ்டின்னால ஷார்ட் ஃபார்மில். இது வந்து என்ன, ரெப்ரசன்ட் the set of the following in set builder form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது, 5th கொஸ்டினாக புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தி செட் ஆஃப் ஆல் cricket players
in India who scored double centuries in one day international அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள். சொன்னோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது? உங்களுக்கு தெரியுதா என்ன ஃபார்மில் இருக்குது? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது, விவரித்தல் முறையில் இருக்குது. என்னது? ஒன் டே, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வந்து எத்தனை இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸ்லாம் எத்தனை பேர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்கிறது தான் இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாள் போட்டிகளில் இரட்டை சதம் அடித்த இந்திய வீரர்களின் கணம். சரிங்களா? தமிழ் மீடியத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவையில்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? போலாமா? தி செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் players in India who scored double centuries in one day international. அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் செட் பில்டர் ஃபார்மாக பண்ணணும். எந்த முறையில் மாற்றணும்? செட் பில்டர் ஃபார்மாக மாற்றணும். சரிங்களா? செட் பில்டர் ஃபார்ம்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ பிங்கிற செட் எழுதிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டபுள் செஞ்சுரியாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் இல்லை. என்னது? கிரிக்கெட் பிளேயர்ஸு. இந்தியாவில் உள்ள நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க கிரிக்கெட்டில் உள்ள வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடிவாயிடும். இவ்வளோ பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு வரையறுக்கப்பட்டது. அது என்ன? டபுள் செஞ்சுரி அடித்த பிளேயர்ஸு எத்தனை பேர்னு வரையறுத்துடலாமா? அதில் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் டபுள் செஞ்சுரி அடித்தவங்க கொஞ்சம் பேர். அது வரையறுக்க முடியுமா? ஸோ அதனால் செட்டாக இப்போ என்ன பண்ணால் அதான் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்களில் அதை வந்து என்ன செட் பில்டர் ஃபார்மாக எழுதலாமா? ஸோ அதை ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுத்து எழுதணுமா? புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் சச் தட் இப்போ என்ன சொல்லலாம்? எக்ஸ் இஸ் ஏ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிடலாம். இந்த எலிமெண்ட் வந்து என்ன? அது கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்? ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரிஸ். இது வந்து டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட். இது மாதிரி செட் பில்டர் ஃபார்முக்கு இதுதான் விளக்கம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுதான் வந்து விளக்கம். சரிங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணி இதே வீடியோ பாருங்கள். சரிங்களா? ரீகால் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எளிமையாக விளங்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செட்டில் வந்து சின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க எந்த ஃபார்ம்னு. பாருங்கள், 1/2, 2/3, 3/4, 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த அடுத்த செகண்டே என்ன சொல்லுவீங்க? லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் பண்ணிக்கிறனால என்ன பண்ணுவீங்க? இதை டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு டேப்லெட் ஃபார்ம் சொல்லுவீங்களா அல்லது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? இது வந்து என்ன டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதை மாற்றிருக்கோம் செட் பில்டர் ஃபார்மாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இதை வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சம்மு, இது செகண்ட் சப்டிவிஷன் சம். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் சம்மு. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இது மாதிரி இது எடுத்தோடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பண்ணிடுவீங்க. நிறைய ஆக்டிவிட்டி வந்து வீட்டில் இருக்கப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கணக்கை வந்து எப்போயுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே நிறைய வாட்டி அதனால தான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னு நம்ம மாற்றணும். இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது பாருங்கள். செட் பில்டர் ஃபார்ம்னால் அதே சிங்கிற செட்டு, அவ்வளோதான். இது என்ன? இதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம குறிக்கணுமா? அப்போ எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாமா? எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் வருது 1/2ன்னு. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்குது.
நல்லா பாருங்கள், வேரி ஆகிட்டே இருக்குது. 1 2 மேலே இருக்க பார்த்தீங்கன்னா நியூமரேட்டில் என்ன வருது 1 2 3 4 அப்படி ஏறிக்கிட்டே வந்து வேரி ஆகிட்டே வருது நம்பர்லாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே கீழே அதே மாதிரி டினாமினேட்டில் என்ன வருது 2 3 4 5ன்னு டினாமினேட்லேயும் வேரி ஆகிட்டே வருது நம்பர். இதுலேயும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகும், இதுலேயும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து எக்ஸுங்கிறது கொடுக்குறதுக்கு இதில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக அசைன் பண்ணுவாங்க, என் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேரி ஆகிறதுக்கெலாம் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க, நம்பர்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னது இந்த எண்ணில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்காக எண்ணுன்னு போட்டுட்டு கீழே இந்த ஒரு நம்பரோட எண்ணுங்கிறது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்சிடர் பண்ணோம்னா இது என்ன பாருங்கள் n+1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 1 + 1 2வா, இப்போ 1/2ன்னு வந்துடுங்களா? புரியுதுங்களா? எண்ணுங்கிறது என்ன சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், எண்ணுங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். அது வேரி ஆகிட்டே இருக்கிறத வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் நம்ம இப்படி தான் எழுதுவோம். சரிங்களா? எண்ணுங்கிறத குறிப்போம். எந்த எலிமெண்ட் வேணாலும் வேரி ஆகிற எந்த எலிமெண்ட் வேணாலும் குறிக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிக்குவோம், எண்ணுன்னு குறிப்போம். ஏன்னா எண்ணு தான் நம்பர் அப்படிங்கிறத ஸ்மால் எண்ணில் குறிப்போம். சரிங்களா? ஸ்மால் எண்ணில் டினோட் பண்ணுவோம். அதை ஒரு ரூலாக வந்து தெரிஞ்சுக்கங்க. சின்ன விஷயம் தான், அது வந்து படிக்க உங்களுக்கு ஈஸியாகிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எண்ணுங்கிறது ஒரு ஸ்மால் எண்ணு ஒரு நம்பரை குறிக்கும். அந்த நம்பரை வந்து போட்டிருக்கேன், மேலே உள்ள நியூமரேட்டருக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ எண்ணுன்னு குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது 2ன்னு நம்ம குறித்தோம்னா இங்கே 2ன்னு குறிச்சா 2 + 1 3 2/3 வந்துருமா? இது மாதிரி குறிச்சிட்டே போவோம். இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது செட் பில்டர் ஃபார்மில் சொல்லணும். இதெல்லாம் என்ன நம்பரில் இருக்குது, ப்ரைம் நம்பரில் இருக்கா இல்லை நேச்சுரல் நம்பர் இருக்கா, என்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லணும். இதெல்லாம் என்ன பண்ணும், இப்போ 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஹோல் நம்பர்னு சொல்லிடுவீங்களா? இப்போ இங்கேருந்து 1லேருந்து தான் ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வேறு நம்பரில் போடலாம். இப்போ 1 இங்கேருந்து ஸ்டார்ட்டாக 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த நம்ம 0க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணும், என்ன சொல்லுங்கள், நேச்சுரல் நம்பர்ஸாக, அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த எலிமெண்ட் எங்கே இருக்கு சொல்லுங்கள், வெரி குட், n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இந்த என்னோட எலிமெண்ட்லாம் எங்கே இருக்குது வந்து பிலாங்ஸ் டு n, இயல் எண்கள், இது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அந்த நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது அதில் ஒரு உறுப்பு தான் எக்ஸு. சரிங்களா? அது எக்ஸில் உள்ள எல்லாமே டினோட் பண்ணணும்னா இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்மாக பண்ணிடலாம், மாற்றிடலாம். ஓகேங்களா? விளங்குதுங்களா? அடுத்த தேர்ட் டிவிஷன் என்ன, தேர்ட் சப் டிவிஷன் என்ன அப்படின்னா தி செட் ஆஃப் ஆல் months in a year அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷன். இதை அதே மாதிரி நம்ம குறிக்கலாமா, இதை செட் பில்டர் ஃபார்மாக மாற்றலாமா? இது வந்து போச்சு என்ன பண்ணோம், ஆல் மந்த்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மந்த்துங்கிறது தான் எலிமெண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு வருஷத்தோட கணம், டோட்டலாக வருடத்தில் உள்ள கணம்லாம் தான் வருடத்தில் உள்ள மாதங்களின் கணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது சொல்லுங்கள், வெரி குட், டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதை அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் நிறைய கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நீங்களே வந்து ஓனாக செஞ்சு பார்க்கணும். அப்போ ஈஸியாக வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இப்போ டிங்கிற செட் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம என்ன மாற்றணும், டெஸ்கிரிப்டிவ். இப்போ வந்து மந்த்துங்கிறது தெரிஞ்சு போச்சு. மந்த்ஸுங்கிறது அதுதான் அதில் உள்ள எலிமெண்ட்டை எழுத போகிறோம், என்ன போகிறோம். அப்போ வந்து எக்ஸ்ன்னு குறிச்சிக்கோமா, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ மந்த்து. அவ்வளோதான், எக்ஸ் இஸ் ஏ மந்த். ஓகேங்களா? இன் ஏ இயர் எதுக்குள்ளே இருக்குது, இன் ஏ இயர். அவ்வளோதான், எதுக்குள்ளே இருக்குது. இங்கே கண்டிஷன் இல்லை, இது மாதிரி கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன் இருந்தால் கண்டிஷன் போடுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பாருங்களேன், எல்லாமே வந்து கண்டிஷன் இல்லை. இங்கே வந்து என்ன, இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். இது வந்து பார்த்து எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டணும். ஹூ ஸ்கோர்ட் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதுவும் எதுக்குள்ளே இருக்குது இந்த எலிமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து என்ன, இந்த கணங்கள்லாம் வந்து இந்த உறுப்புகள்லாம் எதுக்குள்ளே இருக்குது, இயர்க்குள்ளே இருக்குது. எல்லா மந்த்துங்கிறது மந்த்தெல்லாம் உறுப்பாக கன்சிடர் பண்ணோம்னா, மந்த்ஸ்லாம் என்ன பண்ணோம், எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா அது எதுக்குள்ளே இருக்குது, இயர்க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ்லாம் வந்து எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னோம். எண்ணெய் வந்து என்னன்னு சொன்னோம், கன்சிடர் பண்ணோம்னா எண்ணெய் வந்து எலிமெண்ட் ஆர் மெம்பராக கன்சிடர் பண்ணோம்னா என்ன, அதெல்லாம் வந்து எண்ணுக்குள்ளே இருக்கா, எண்ணுங்கிற இயல் எண்களுக்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது.
இதுவும் அதே மாதிரி பாருங்க, இது வந்து பிளேயர் எக்ஸை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்து கன்சிடர் பண்ணோம்னா அவங்க டபுள் எப்படி ஒன் டே இன்டர்நேஷ்னலில் தான் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எக்ஸ் இஸ் ஏ கிரிக்கெட் பிளேயர். அவர் தானே அடிச்சிருப்பாரு. பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு எலிமெண்ட்டாக குறிக்கணும் எக்ஸுங்கிற நிறைய டபுள் செஞ்சுரி அடித்தவங்க. சரிங்களா? இது மாதிரி எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடணும். அது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி இப்போ புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். தி செட் ஆஃப் இது கேபிட்டல் ஆட் ஹோல் நம்பர் அப்படின்னு எழுதிடுறேன். லெஸ் தென், இது இடம் பத்தலை இங்கே எழுதணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். லெஸ் தென் 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் என்ன பண்ண பார்த்தோன்னே சொல்லுவீங்க, இது என்னது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவீங்க. சொல்லாமா? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லாமா? ஸோ இது என்ன, அது இம்ப்ளைஸ். இதே அதே மாதிரி ஈங்கிற ஒரு செட் எடுத்துக்கோங்க, ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதை டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். இதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, எலிமெண்ட் இதில் உள்ள உறுப்பை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு எதை எடுக்கலாம் அப்படின்னா ஆட் ஹோல் நம்பர் தான் வந்து எடுக்கணும். எது ஆட் நம்பர், ஹோல் நம்பரில் உள்ள ஆட் நம்பர் தான் வந்து இங்கே செட்டில் உள்ளது எடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஹோல் நம்பர்ஸாக இருக்கிறது எதுக்குள்ளே இருக்குது, 9 வரைக்கும் 9 வரை உள்ள இல்லை, அதாவது 9க்குள்ளார இருக்கிற எல்லா முழு எண்களோட ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டு. இதுதான் வந்து தமிழில் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து என்ன பண்ணோம், லெஸ் தென் 9க்குள்ளே இருக்கணும் எல்லா ஹோல் நம்பரும். இப்போ அதில் என்ன எக்ஸுங்கிற எலிமெண்ட் என்ன, ஆட் நம்பரை குறிக்கிறது. சரிங்களா? ஆட் நம்பரை நம்ம எடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஆட் நம்பர் இன் அண்ட் கொடுக்கணும். அண்ட் ஆட், இது அதே கேப்ஸில் எழுதியிருக்கேன். ஆட் நம்பர் அப்படின்னு குறிச்சாச்சு. இப்போ கண்டிஷன் சொல்லணுமா? ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது, எக்ஸு பிலாங்ஸ் டு ஹோல் நம்பருக்குள்ளே இருக்குது. ஒரு கண்டிஷன் என்ன, ஆட் நம்பர் வந்து ஹோல் நம்பருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் குறிச்சிட்டோம். இது இன்னொரு கண்டிஷன் என்ன, எதுக்குள்ளே இருக்குது, இங்கெல்லாம் ஒன்று இயர்க்குள்ளே இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா, இங்கே என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி எதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது எக்ஸ் இது லெஸ் தென் 9 அவங்களே கொடுத்துருவாங்க. லெஸ் தென் இதுக்குள்ளே இருக்குது, லெஸ் தென் 9க்குள்ளே 9க்குள்ளே உள்ள உறுப்புகள் தான் எல்லாமே. எக்ஸுங்கிறது 9க்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளும் தான் எக்ஸ். சரிங்களா? அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இது வந்து இன் விச், இது ஹோல் நம்பர்னால் எது, 9க்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து என்னது ஹோல் நம்பராக இருக்கணும். ஸோ அதை நம்ம குறிக்கணும். ஸோ இன் விச் W, capital W is a whole number அப்படின்னு சொல்லிடலாங்க. இதுதான் வந்து ஃபோர்த்து. இது புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து டிவிஷனோட ஆன்சர் இதுதான். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? இதை வேணால் ரைட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி வந்து வேணால் இந்த வீடியோவை ரீகால் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து 5th சம்மோட சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து 6th சம் போகலாமுங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிகிறவங்க இன்னொரு புரிஞ்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் வேகமாக போயிடுங்க. புரியாதவங்க இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள் இதே சமம். சரிங்களா? புரியுதுங்களா? நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நடத்துகிறது எல்லாமே என்ன பண்ணுறோம், இங்கிலீஷில் தான் இருக்கும் நான் நடத்துகிறது எல்லாமே. ஆனால் என்ன பண்ணணும், அதில் உள்ள ஒவ்வொன்றுக்குமே நான் தமிழில் விளக்க சொல்லிடுவேன். தமிழில் விளக்க சொல்லி நடத்துறதுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக எளிமையும் புரியணும். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணணும், எளிமையாக புரிகிற வகையில் நடத்துகிறேன். சரிங்களா? பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம்மு வாங்க போகலாம். 6th சம்மு போகலாம். ஓகே. எக்ஸசைஸ் வந்து 1.1 எக்ஸசைஸ் 1.1ல் இப்போ லாஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் என்னது அப்படின்னு பார்க்கலாமா? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எல்லாமே எல்லா செட்டையுமே எழுதணும். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்ட். ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெப்ரசன்ட்னா என்னென்னு. இந்த இது மாதிரி பண்ணால் ரெப்ரசன்ட்னு அர்த்தம்.
represent the sets of the following in descriptive form. Descriptive form இதான் கொஸ்டின். சரிங்களா? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து கணத்தை எழுதணும். ஓகேங்களா? விவரித்தல் முறையில் வந்து பின்வருவனவற்ற கணங்களை குறிப்பிடவும் போட்டிருக்காங்க. சரிங்களா? விவரித்தல் முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பார்த்துட்ருக்கீங்களா? எல்லாம் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? வெரி குட். இப்போ என்னன்னா பிங்கிற செட்டு, பிங்கிற கணம், அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான்வரி, ஜூன் அண்டு ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூங்கிற ஒரு செட்டுக்குள்ளே 7, 11, 13, 17, 19, 23 அண்டு 29 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் என்னது சொல்லுங்கள். எல்லாம் புக் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்களா? வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? வெரி குட். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சப்டிவிஷனு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஸுங்கிற செட்டுக்குள்ளே எஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ கான்சோனன்ட் in English alphabets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 கொஸ்டின் விளக்கம் பார்க்கலாமா? எந்த முறையில் நம்ம குறிப்பிடணும்? விவரித்தல் முறையில் குறிப்பிடணும். எப்படி ரைட் பண்ணணும்? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? ரைட், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். ஆங்கில இங்கிலீஷ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கில மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வேறு என்ன உங்களுக்கு தெரியுது? ஆங்கில மாதங்கள் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க? இல்லை, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இதில் முதல் எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறதுல எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஜேங்கிற எழுத்தில் உள்ள எல்லாமே குறிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? விவரித்தல் முறையில் அப்படி தான் விவரிக்கணும். என்ன குறிக்கணும் அப்படின்னா P is the set of English months beginning with J அப்படிங்கிற லெட்டரில் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ என்னம்னா இது ஒரு செட்டை நம்ம பார்த்தோன்னே இது என்ன ஃபார்மில் இருக்குது? அட்டவணை ஃபார்மில் இருக்குது. அட்டவணை இது டேப்லெட் ஃபார்மில் இருக்குங்களா? ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குங்களா? ஏற்கனவே சொன்னேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கும், டேப்லெட் ஃபார்மில். இது ரெண்டும் என்ன இருக்குது? என்ன ஃபார்மில் இருக்குது சொல்லுங்கள்? செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? செட் பில்டர் ஃபார்மில் இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கு? ரோஸ்டர் ஃபார்மில், டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. இது ரெண்டும் அட்டவணை அல்லது பட்டியல் முறையில் இருக்குது. இது ரெண்டும் செட் கணக்கீட்டு முறை அல்லது விதிமுறைன்னு சொல்லுவாங்க, அந்த முறைகளில் இருக்குது. ஸோ இதை ஒன்று எழுதிட்டோம். அதே மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு செட்டு வந்திருக்கு. இந்த செட்டில் என்ன இருக்குது? ஆங்கில மாதங்கள் இருக்குது. ஸோ ஆங்கில மாதங்களின் கணம் பி என்பது என்ன? ஆங்கில மாதங்களின் கணம்னு சொல்லலாம். அது முதல் எழுத்து வந்து ஜேயில் குறிக்கிற ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ அடுத்தது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கியூங்கிற கணத்தில் கியூங்கிற செட்டுக்குள்ளே எழுதியிருக்காங்க எலிமெண்ட்ஸ், சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண தோணும். இது என்ன தோணும்? செட்டுனா வரையறுக்கணும், அது உங்களுக்கு வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னு தெரியும். இதுக்குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்குது? ஆட் நம்பர்ஸ் இருக்கா? இல்லை. ஈவன் நம்பர்ஸ் இருக்கா? ஆட் நம்பர்ஸ்னால் என்ன? 1, 3, 7 அப்படின்னு போகிறதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8 இப்படிலாம் இருக்கிறது இருக்கா? இல்லை. இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? வெரி குட், ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர்ஸ் இருக்குது? ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது.
ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு, அது தமிழில் என்னன்னு சொல்லலாம், வகுபடா எண்கள்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதணும், விவரித்த முறையில் ப்ரைம் நம்பர்ஸ்னு எழுதணும். ரெண்டாவது என்னங்க எழுதணும், எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கணுமா ஒரு கணம்னா, அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 7 இதுக்கு முன்னாடி வகுபடா எண்களே இல்லையா அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன இருக்குது சொல்லுங்கள், ஏதோ ஒரு நம்பர் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ 5ன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், 5ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு 31 எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மாதிரி 2, 3 இது மாதிரி 3ன்னு எடுத்துக்கலாம்ண்ணே. புக்கில் வந்து 5 கொடுத்துருக்காங்க, நம்ம 3 எடுத்துக்குவோம். இதுக்கு முன்னாடி வந்து 3ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? 3 புக்கில் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, நம்ம 3ன்னு எடுத்துக்குவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிறத 31 எடுத்துக்குவோம். இப்போ 3க்கும் 31க்கும் நடுவில் இருக்க எல்லா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்போ 3க்கும் 31க்கும் இடையே உள்ள எல்லா வகுபடா எண்களின் கணம் தான் அப்படின்னு சொல்லணும் Q அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ என்ன, Q இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். நான் NOSனால் இப்படி போட்டேன்னா நம்பர்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? Q is the set of all prime numbers. எதுக்குள்ளே இருக்கு சொல்லுங்கள், between 3 and 31 அப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ Qங்கிற கணம் வந்து என்ன, 3க்கும் 31க்கும் இடையே உள்ள எல்லா வகுபடா எண்களின் கணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆறுனா என்ன, ஆறுங்கிறது ஒரு செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லலாம், இது ரெண்டும் பட்டி இதில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்னது, கணக்கணக்கீட்டு முறையில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதுதான், இது ரெண்டும் கணக்கீட்டு முறையில் கொடுத்துருக்காங்க, கணக்கீடு முறையில் கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை. இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் மாற்றணும். ஸோ நம்ம என்ன, எக்ஸுங்கிறது உறுப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன என்ன சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்தது வந்து என்ன, எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும், 5க்குள்ளார இருக்கணும்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும், 5க்கு கீழே இருக்கிற 5க்கு குறைவாக உள்ள இயல் எண்களின் கணம். 6 என்பது 5க்கும் குறைவாக உள்ள இயல் எண்களின் கணம் சொல்லிடலாமா? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, R is the, சொல்லுங்கள், R is the set of all, சொல்லுங்கள், ஆல் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸா, நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ என்ன, நேச்சுரல் நம்பர் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோம், லெஸ் தென் 5. லெஸ் தென் 5 அப்படின்னு எழுதிடலாம். இது இப்போ டிஸ்கிரிப்டிவ் விவரித்தல் முறையில் எழுதியாச்சு. சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஏ கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்னால் மெய்யெழுத்துக்கள், வவல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ்னால் மெய்யெழுத்துக்கள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நம்ம கான்சனன்ட்ஸ் இப்போ என்ன, எக்ஸ் உறுப்பு என்பது என்னது, கான்சனண்ட்டாக இருக்குது. என்னது, ஸோ நம்ம அப்படியே எழுதிடலாம். இதில் ஒன்றுமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன, எக்ஸ் இஸ் ஏ கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ், அவ்வளோதான். அப்படின்னு இந்த இடத்துல டைரெக்டாக இருக்கலாம். இப்போ எஸ் இஸ் த செட் ஆஃப், எதுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்ல, எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸில் இருக்குது, அவ்வளோதான். எல்லா கான்சனன்ஸும் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ஆங்கில எழுத்துக்களில் உள்ள எல்லா மெய்யெழுத்துக்களையும் கணம். சரிங்களா? உயிரெழுத்துக்களையும் கணம் இல்லை, மெய்யெழுத்துக்களையும் கணம் அப்படின்னு சொல்லலாம். அது தமிழில் சொல்கிறது. ஸோ இது இங்கிலீஷில் வந்து எஸ் இஸ் த செட் ஆஃப், சொல்லுங்கள், செட் ஆஃப் ஆல் கான்சோனன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இது வந்து இந்த சைடு இருக்கிறது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து 2 டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அட்டவணைப்படி வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க, லிஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க, அட்டவணை முறையில் கொடுத்துருக்காங்க, 2 செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஆன்சருக்கு இது கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து
ஆன்சர் கொடுத்துருக்கோம், விவரித்தல் முறையில் எழுதியிருக்கோம். சரிங்களா? இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு இந்த 1.1ல் இருக்க எல்லா சம்மும் நம்ம போட்டு முடிச்சிடும். 1.1ல் எல்லா சம்ஸில் உள்ள எல்லா சப்டிவிஷனும் போட்டு பார்த்தாச்சு. இப்போது ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அதில் உள்ள சம்ஸு புரியல, எல்லா சம்ஸும் ஒரு டிவிஷன் விடாமல் நடத்திருக்கேன், எல்லா சம்ஸில் உள்ள டிவிஷனும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அழகாக நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நடத்துவாங்க. 2 இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு 2 இது வந்து டிட்டோன்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தப்ப நீங்கள் நோட்ஸில் வந்து அப்படியே டிட்டோவாக எடுத்து காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஒரு வாட்டி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையே கிடையாது. உட்காந்து ஒவ்வொரு வாட்டியும் ரைட் பண்ணுங்கள், புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொன்றுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியம் தான் நடத்துகிறேன். இங்கிலீஷ் மீடியத்தை நடத்துகிறதெல்லாம் என்ன சொல்கிறேன், தமிழ் மீடியத்துக்காக டெஸ்கிரிப்ஷன் பண்ணேன், எல்லாமே டெஸ்கிரைப் பண்ணுறேன், தமிழ் மீடியத்துக்கும் தகுந்த மாதிரி டெஸ்கிரைப் பண்ணுறேன், தமிழில் டெஸ்கிரைப் பண்ணுறேன். சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும், வேறு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இது 1.1ல் இல்லை எல்லா எக்ஸசைஸும் சரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து செட்டுனா என்ன, 9 சாப்டர் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் 9 சாப்டர் இருக்குது, அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம். யூசஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம், இந்த செட்டில் வந்து இவ்வளோ தான் படிக்க போகிறோம் அப்படின்னு டெஃபினேஷன் பார்த்தோம், என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் செட்டுங்கிறதுனா என்னென்னு பார்த்தோம், செட் லாங்குவேஜ்னால் என்ன பார்த்தோம், நொட்டேஷன்னா பார்த்தோம், அப்புறம் ஃபார்ம்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தோம். 1.1ல் உள்ள எல்லா எக்ஸசைஸில் உள்ள பார்த்திங்கன்னா எல்லா சப்டிவிஷனும் பார்த்துட்டோம். சப்டிவிஷனுக்கும் உங்களுக்கு நடத்திட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸும் போகலாம். சரிங்களா? இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நான் இதிலே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் சஜஷன்லாம் எனக்கு கன்வே பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. சரிங்களா? ஓகே.